எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். முருகன் கோவில் தான். இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால அங்கே போகிறோம். கோவிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். கோவிலுக்கு வந்தாச்சுங்க. சோலைமலை முருகன் கோவில் சொல்லுவாங்க. மலையில் தான் இருக்குது. ரொம்ப சின்ன மலை தான், பெரிய மலை ரொம்ப ஸ்டெப் அந்த மாதிரிலாம் இல்லை. இது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. பார்க்கவே அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு முருகரை தரிசனம் பண்ண போகலாம். இயற்கையாக இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் இல்லை. அந்த கோயில் ஃபேமஸ் இல்லைன்னா அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க. முகூர்த்த நாள்னால் நிறைய கல்யாணம்லாம் நடக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் நாளாகவே இங்கே சஷ்டிக்கு வர்றோம். அப்புறம் எங்கள் லைஃப் நல்லா தான் மாறி இருக்குது. அதனால் நீங்களும் வரணுன்னா வரலாம். பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டோம். மலை ஏற போகிறோம். வாங்க, மலை ஏற போகிறோம். பார்க்க தான் சின்ன மலை மாதிரி இருக்குது. ஏறவே முடியாது. அத்தாடியோ 5 6 என் வீட்டுக்கார்ட்ட எத்தனை ஸ்டெப் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எண்ணிகிட்டே வர்றாங்க. 11 12 13 சுத்தமாக முடியல. நல்லா மூச்சு வாங்குது. இருந்தாலும் எத்தனை ஸ்டெப்புன்னு எண்ணிகிட்டே வர்றோம். 2 பேருமே மேலே போயிட்டு எத்தனை ஸ்டெப்புன்னு சொல்கிறோம். 25 26 27 28 29 30 19 22 45 46 பக்கத்தில் வந்தாச்சு. இடும்பன் கோவில் பக்கத்தில் இருக்குது. கோவில் பக்கத்துலேயே வந்துட்டோம். எனக்கு நல்லாவே மூச்சு வாங்கிடுச்சு. எப்படியோ மேலே வந்துட்டோம். கோவிலேருந்து கீழே பார்க்குறதுக்கு வியூ இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சின்ன கோவில் தான். ஆனாலும் இங்கே பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப மனசுக்கு அமைதியாக, லைஃபுமே நல்லா மாறும். முருகர் தெரியுறதா பார்த்தாச்சு. வேறு பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.